நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த நடவடிக்கை காவல்துறைக்கு போனது. அதற்கு முன்பாக இந்த சம்மன் ஒட்டப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதை பற்றியெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் ஏதேனும் கருத்து தெரிவிப்பார் அல்லது ஏதேனும் ஒரு கருத்துக்கள் இருக்கும்னு பார்த்தேன். உங்களுடைய பார்வை? அதாவது நான் அவங்களுடைய விஷயத்தை நம்ம போல, அது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆமா. 2 பேருக்கும் ரைட்டா, நடிகை அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு சம்மனை அவங்க கையில் கொடுக்கலாம், இல்லை ஒட்டிட்டு போகலாம், ஒன்றும் கூட தப்பு இல்லை. அப்போ யாரும் வீட்டில் இல்லை அப்படின்னா அது ஒரு ஒட்டுவதற்கான ஒரு இது இருக்குது. அவன் பார்க்குறேன், பார்க்காம போகிறேன், கிழிச்சு போகிறேன், கிழிச்சு போடாமல் இருக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. கிழிச்சு போட்டான்ற ஒரே காரணத்துக்காக உள்ளே செயல்படுவது என்பது ஒரு அரச பயங்கரவாதமாக தான் என்னுடைய பார்வை. இது உங்கள் கருத்தா, கட்சி கருத்தா? நாங்கள் என்றைக்குமே ஒரு கோட்பாட்டு தலைமையில் நாங்கள் இயங்குகிறோம். சரிங்களா? அந்த கோட்பாடு என்ன நினைக்கிறது, அந்த கோட்பாட்டுக்களை விதைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் விதைத்தவர்? விதைத்தவர் புரட்சியாளருடைய தொடர்ச்சி எழுச்சி தமிழ். சரி, உங்களை மேலும் அதை இன்னும் அந்த விதையை விருட்சமூட்டுவது யார்? இன்றென்றும் எங்கள் தலைவர் தான். அவரு இதை பத்தி அரச பயங்கரவாதம் இல்லை எதோ ஒன்று சொல்லணும்ல. இல்லை, அப்படி சொல்றது கேளு. எங்கள் தலைவர் அந்த காலகட்டத்தில் இங்கே எல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தார். ஆனால் அந்த கருத்துக்கள் ஒரு அரசாங்கம் எப்படி அதை செயல்படணுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட மனிதன் இல்லை தனிப்பட்ட ஒரு அமைப்பு எப்படியுமே செயல்படலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது, அதுவும் குறிப்பாக போலீஸ், அதாவது ஒரு முறையாக செயல்பட்டிருக்க வேண்டும். அவர் செயல்படவில்லை. அவர் யார், முன்னாள் இராணுவ அதிகாரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் அவரை அசிங்கப்படுத்துவது என்பது நம்ம ஒரு கற்பனை பேசணும். ஒரு ஆள் நாளைக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டீங்க, கரெக்டாக. இதே அவர் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கற்பனை தாங்க. நீங்களே ஒரு பேட்டில் சொன்னீங்க, அவர் பேர் என்ன, அண்ணாமலை அவர்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுக்கவுமே இவருக்கு கொடுப்பார்கள். விஜய்க்கு கூட அதுக்கு முன்னாடி அண்ணாமலை கொடுத்துட்டாங்க. நீ அப்பயும் சொன்னீங்க, அண்ணாமலை கொடுக்கும்போது சொன்னீங்க அடுத்தது இவங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அது நடக்குது. நீ அவர் கூட கொடுக்கலாம், ஒருவேளை முன்னாடியே கொடுத்துருந்தா. அப்போ அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், அதை இயக்குபவர்கள் முறையாக அறம் சார்ந்து செயல்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரணியுடைய கருத்து.